இங்கே புதுக்காட்டு வாய்க்கால், நீலி வாய்க்கால், உட்குளம் பாசன விவசாயிகள் எல்லாம் வந்திருக்குங்க கலெக்டரை சந்திக்கிறதுக்காக. 2019 நானா நானிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு அவங்களுடைய விவசாய பூமிக்கு நீர் கொண்டு வரக்காக வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு கிணத்தை வெட்டி அவருக்கு நீர் கொண்டு வரக்கு ஒரு அனுமதி வாங்கியிருந்தாருங்க. அந்த அனுமதி கொடுத்தது தவறுன்னு சொல்லி நாங்கள் இந்த பாசன விவசாயிகள்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டுங்க. அந்த கேஸு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி அவர் பைப்லைன் எல்லாம் எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காருங்க. அந்த உத்தரவு கொடுத்த பின்னால் இப்போ இவர் ஒரு மாதம் கழித்து போய் ஒரு அப்பீல் பண்ணுறாருங்க. அந்த அப்பீலில் கொண்டு போய் தாசில்தார்கிட்ட நாங்கள் அந்த ட்ராகனட் ரெனியூலுக்காக ஒரு லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு போலி ஒரு லெட்டர் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக கலெக்டரை விசாரித்து அது உண்மை அறிக்கை கொடுக்க சொல்லி கலெக்டர்கிட்ட கேட்குறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோமுங்க. அவருக்கு மீறி அந்த ட்ராகனட்டை மறுபடியும் ரெனியூல் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் அத்தனை பாசன விவசாயிகளும் பாதிக்கப்படுவோம். அதுபோக லட்சக்கணக்கான மக்கள் குடிநீர் இல்லாமல் தவிப்பாங்க. இது நொய்யல் ஆற்றங்கரையோரத்துலேயும் ஒரு பெரிய கிணத்தையும் வெட்டி 2 போரையும் போட்டு அதெல்லாம் அனுமதியெல்லாம் ரொம்ப வயலேட் பண்ணி அனுமதி வாங்கியிருக்காருங்க. வாங்கி டுவாட் போர்டு லைன்லேயே ஒரு 11 கிலோமீட்டர் கொண்டு வராருங்க. டுவாட் போர்டு லைனில் பூமி கொடுத்த விவசாயிகளுக்கே பைப் லைன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறது இல்லைங்க. ஆனால் இவர் விவசாயிங்கிற போர்வையில் அனுமதி வாங்கியிருக்காருங்க அவர் தோட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக. அதை ரத்து பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குது. இப்போ அதை எதிர்த்து மறுபடியும் அவர் அப்பீல் பண்ணியிருக்காருங்க. அந்த அப்பீலில் கலெக்டர் உண்மையான அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ கள நிலவரத்தை அறிக்கையாக கொடுத்து அதை மறுபடியும் அந்த ட்ராகனட்டை கேன்சல் பண்ணணுன்னு கலெக்டர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதை எல்லோரும் சேர்ந்து பார்த்து இத்தனை விவசாயிகளும் ஒரு கோரிக்கையாக கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம். கலெக்டர் நான் பார்த்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கிணறே நதி ஓரத்தில் 200 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் லைன் கொடுக்கணுங்க. ஐபி லைனு இது ஒரு 140 மீட்டர்லேயும் இருக்குதுங்க. கிணறு 2 போரு, ஒரு கிணறு ஒரு காட்டுக்குள்ளே வாங்கியிருக்காருங்க. லைன் 15 ஹெச்பிக்கு லைன் வாங்கியிருக்காரு, இபி லைன். அது ஒரு வயலேன்ஸுங்க. ஆற்றை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கப்பா. நொய்யல் ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் விடுறது இல்லைங்க. இவர் அதை கிராஸ் பண்ணி 2 இடத்துல நொய்யல் ஆற்றை கிராஸ் பண்ணி ஒரு 8 இன்ச்சு பைப்பை போட்டு கொண்டு வராருங்க தண்ணி. விவசாயிகளுக்கெல்லாம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க ட்ராகனட்டை. இவர் 8 இன்ச்சு பைப் போட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போட்டாருங்க. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் கொரோனா டைப்பில். தடுத்து நிறுத்தி கோர்ட்டுக்கு போய் இப்போ கோர்ட்டு விவசாயிகளுக்கு சாதகமாக தீர்ப்பும் கொடுத்துருக்குது. இப்போ அந்த தீர்ப்பு எடுத்து அவர் போயிருக்கிறாரு. ரெனியூவல் பண்ணுறதுக்கு கலெக்டர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறான்னு சொல்கிறாருங்க. ஆனால் கலெக்டர் இங்கே விண்ணப்பம் வரலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் கோர்ட்டில் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் இப்போ காமிச்சிருக்காங்க. அதை கலெக்டர் ஆய்வு செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். கலெக்டர் ஆய்வு செஞ்சு உத்தரவு போடணும்னு சொல்லியிருக்காரு. தண்ணி வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துலிங்க இந்த தண்ணி கரிகமண்டம்படிங்கிற இடத்துல அவர் ஒரு பூமி வாங்கியிருக்காருங்க, விவசாய பூமி. அந்த இடத்துல ஆத்தோரத்துலேயே ஒரு பெரிய கிணத்தை வெட்டி அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாரு, கொண்டு வர ஒரு 13 கிலோமீட்டர் கொண்டு வராரு. வெள்ளருங்கம்பாளையங்கிற ஊரில் ஒரு பூமி வாங்கியிருக்காரு, வண்டிக்காரன் ஊரில். அந்த ஊருக்கு கொண்டு அங்கே பெரிய பெரிய தொட்டிகளை கட்டிக்கிறாருங்க. அந்த தொட்டிகள் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர அவங்களோட நானா நானி குடியிருப்புக்கு இருக்குதுங்க, முதியோர் இல்லங்க கட்டியிருக்காருங்க. அதுக்கு கொண்டு போகிறக்காக பிளான் பண்ணியிருக்காருங்க. விவசாய நிலங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கராவுக்கு அந்த ஏரியாவில் பாசன விவசாயமே பாதிக்கப்படும். 3 ஆயக்கட்டு இருக்குதுங்க அங்கே. அந்த 3 ஆயக்கட்டுமே பாதிக்குங்க. அந்த தண்ணி எடுத்தோம்னா அது போக மற்ற நிலங்களுக்கெல்லாம் நிலத்தடி நீரும் போயிருங்க. அந்த நேரம் இவங்க செக் பண்ணி எடுத்தாங்கன்னா, இப்போ இந்த வெயில் காலத்திலே எடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற விவசாயிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. யாரு கிணத்துக்குமே தண்ணி வராதுங்க. இவர் ஒருத்தர் அதுதானுங்க எல்லாம் அந்த ஆட்சியில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசியல் செல்வாக்கு மிக்கிறவர், பணபலம் மிக்குது அவர்கிட்ட. விவசாயிகிட்ட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை அனுமதி வாங்கினது 1 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அவர் 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போட்டாருங்க. அனுமதி வாங்கி 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போடுறாரு. பைப் போடையில் தான் நாங்கள் போய் பார்த்து ஊரை சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்தி அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு போய் கோர்ட்டும் விவசாயிக்கு சாதகமாக கொடுத்துருக்கு தீர்ப்பை. இப்போ அவர் அப்பீலுக்கு போயிருக்காரு.